ஹாய் குழந்தைங்களா, உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு நாளில் ஒரு ஆண் ரோஜா செடியிலிருந்து அதன் மொட்டு வெடிக்கத் தொடங்கியது. மின்மினி நட்சத்திரத்தால் வானம் ஜொலித்தது போல் அந்த ஆண் ரோஜா மொட்டு தன் புன் சிரிப்போடு இந்த உலகை காண ஆவலோடு தொட்டா சினுங்கி சுருங்கி விரிவது போல் மெல்ல மெல்ல மலர்ந்ததாம். இந்த உலகத்தை பார்த்து அது கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்னை விதைத்தவள் எங்கிருக்கிறாள்? அவள் கருங்கூந்தலுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்றுதான். அப்போது வானத்திலிருந்து சாரல் மழை பெய்தது போல் அந்த ஆண் ரோஜா கண் முன்னே அந்த பெண் ரோஜா ஊசி முனை போல துளிர்விட்டு அந்த ஆண் ரோஜாவிடம், நீ இப்போது அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் சற்று நேரத்துல காஞ்சி போன கருவாடு போல கருகி விடுவாய். நீ உன்னை விதைத்த கூந்தலுக்கு அர்ப்பணிக்க போகிறாயா என்று நகைச்சுவையாக சொன்னதாம். இடி இடித்தது, மின்னல் ஒலித்தது. ஆனால் அப்போதும் மழை வரவில்லை. அங்கு ஒலித்த அந்த மழலை பெண் ரோஜா குரலை கேட்டு ஆண் ரோஜா வியப்போடு பார்த்ததாம். அந்த ஆண் ரோஜாவும் பெண் ரோஜாவும் நாளடைவுல நண்பர்களாக மாறினார்களாம். எங்க போனாலும் ஒன்னா வருவாங்களாம், எங்க போனாலும் ஒன்னா போவாங்களாம். ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் தண்ணி இல்லாம வெயில்ல ரொம்ப வாடி போயிட்டாங்களாம். அந்த நேரத்துல ஒரு வயதான கிழவர் ஒருத்தர் அள்ளியும் கொடுக்காம கிள்ளியும் கொடுக்காம கொஞ்சமா தண்ணி கொடுத்துட்டு போனாராம். இங்கதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவுல ஒரு போட்டி ஆரம்பிச்சிச்சு. ஆனா எந்த எதிரி ரோஜா கண் பட்டுச்சோ அதுதான் நட்பெண்ணும் கதைக்கு முற்று வச்சிருச்சு. சாவி இல்லாத பூட்டும் இல்லை, பூட்டு இல்லாத சாவியும் இல்லை. அதுபோல நட்புல இல்லாத சண்டையும் இல்லை, சண்டை இல்லாதது நட்பே இல்லை. அப்படி வந்த இந்த சண்டையில நீ பெரியவனா நான் பெரியவனா? ஆண் ரோஜா நான் தான் இந்த தண்ணியை முழுவதும் குடிப்பேன். இல்லை 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 நான் தான் குடிப்பேன்னு பெண் ரோஜாவும் ஆண் ரோஜாவும் மாறி மாறி சொல்ல இங்கதான் கதையின் நாயகன் நாரதர் விஸ்வரூப அவதாரம் எடுத்திருக்கார். நீ எலியா நான் பூனை ஆகிற சர்ச்சை தொடங்குச்சு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல குட்டையில தூக்கி போட்ட கல்லு மாறி இவங்க ரெண்டு பேத்துக்கும் எதிர் ரோஜா ஒரு போட்டி வச்சுச்சான். 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த தண்ணியை வைக்கிறேன், யார் முதலாளா வந்து இந்த தண்ணியை குடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே பெரிய ரோஜான்னு சொல்லிச்சான். இதை நம்பி ரெண்டு பேரும் போட்டிக்கு தயாராகி ஓட ஆரம்பிச்சாங்களாம். ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. மின்னல் வேகத்துல ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஓடுறாங்க. அங்க ஓடி போய் பார்த்தா மிகப்பெரிய அதிர்ச்சி. அங்க இருந்த தண்ணியே காணமா. உடனே கொதிச்சு போய் ரெண்டு ரோஜாவும் அந்த எதிர் ரோஜா கிட்ட எங்க தண்ணியே காணோம் அப்படின்னு கேட்டுச்சா. அதற்கு அந்த எதிர் ரோஜா, நீங்க ரெண்டு பேரும் வரதுக்குள்ள வெயில்ல தண்ணீர் ஆவியா போயிடுச்சுன்னு சொல்லிடுச்சா. பாவம் அந்த ரெண்டு ரோஜாவும் ஓடி வந்த கலப்புல இந்த அதிர்ச்சி செய்தியை கேட்டவுடன் வெயில்ல வாடி செத்தே போயிடுச்சான். ஆனால் அந்த ரெண்டு ரோஜாவுக்கும் தெரியாது அந்த தண்ணீர் நாரதர் எதிரி ரோஜா தான் குடிச்சிட்டான்னு. இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க குழந்தைகளா? இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க குழந்தைகளா? அந்த தண்ணீரை அந்த ரெண்டு ரோஜாவும் சரிபங்கு பிரித்து குடிச்சிருந்தா இன்னைக்கு அந்த ரெண்டு ரோஜாவும் உயிரோடு இருந்திருப்பாங்கல்ல. அதுபோல பள்ளியில படிக்கும் போதோ ஒன்னா விளையாடும் போதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காம இருக்கணும். உணவாகி எதுவாக இருந்தாலும் சரி சரிபாதியாக பிரித்து கொடுத்து வாழ பழக வேண்டும். யாரையும் நம்பி போயிடக்கூடாது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.